மருமகளே இந்த கண்ணக்கிழங்கு எடுத்துக்கோ, வீட்டில் போய் செய்யலாம். அத்தை நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த பாதி கண்ணக்கிழங்கு போதும். அதை அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துருங்க, நமக்கு வேணாம். ஏன் பெரிய பொண்ணு வேணாம்னு சொல்ற? நம்ம 3 பேர் தானே வீட்டில். இந்த பாதி கண்ணக்கிழங்கே போதும். இதே வந்து மீன் மாதிரி வறுத்து நம்ம சாப்பிடலாம். சாம்பார் வச்சு அதுக்கு தொட்டு இந்த கண்ணக்கிழங்கு ஒரு வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கண்ணக்கிழங்கு எடுத்துன்னு போகலாம். நம்ம இன்னைக்கே செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 3 மாசத்துக்கு கூட நல்லா இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல, எங்கேயும் வைக்க தேவையில்ல. நம்ம சமையல் ரூம்லேயே இப்படி ஓரமாக வச்சு வச்சிருந்தோம்னா 3 மாசத்துக்கு கூட அப்படி நல்லா இருக்கும். அப்படிங்களா அத்தை? அவ்வளோ நாளுக்கு நல்லா இருக்குமா? ஆமா, இது சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த கண்ணக்கிழங்குல எவ்வளோ சத்து இருக்கு தெரியுமா? இது வந்து நம்ம தினமும் சாப்பிட்றதே முதல்ல நல்லது தான் உடம்புக்கு. அத்தை இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இது தோல் வந்து நம்ம சீவனம்னு வச்சுக்க நம்ம கையில் அரிக்குது. அதனால உருளைக்கிழங்கு செஞ்சிருது. அப்போ கண்ணக்கிழங்கு வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்வோம் நம்ம வீட்டில். எல்லா கண்ணக்கிழங்கு வந்து கை அரிக்காது, ஏதாவது ஒரு சிலர் தான் கை அரிக்கும். கண்ணக்கிழங்கு அறுத்து நம்ம வந்து அரிசி கழுவு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும். வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு விசில் அப்படி வச்சுட்டுனா கூட வெந்துடும். அதை எடுத்து நம்ம வறுத்துக்கலாம், நல்ல மீன் மாதிரி மசாலாலாம் போட்டு. ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் செய்வேன். ஆனால் இது நம்ம இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றத விட வேக வச்சு அது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றி அது வந்து அரைச்சி சாப்பிடும் போது, வறும் வயிற்றில் சாப்பிடும் போது நமக்கு வந்து எல்லா நோயுமே சரியாயிடும். இந்த அல்சர் சம்மந்தமான நோய் எல்லாமே சரியாயிடும். வயிற்றில் புண்ணு இருக்குது, காலையில் சாப்பிடாம டைம் ஆச்சுன்னு ஓடி போயிடுறாங்களா வேலைக்கு, அவங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை வந்தது அதெல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? இது யாருமே சொல்லல எனக்கு. இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் கூட எடுக்காது வேகத்துக்கு. இந்த கண்ணக்கிழங்குல வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்புறம் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புலாம் இது வந்து கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது இதுக்கு. இந்த ஹை பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குது பற்றியா, ரத்த கொதிப்புலாம், அதெல்லாம் கூட இது கண்ட்ரோலில் கொண்டு வரும். முக்கியமான விஷயம், இது வந்து மூல நோய்க்கு சிறந்த மருந்து. இந்த மூல நோய் இருக்கிறவங்க வந்து 48 நாட்கள் நல்லா வேக வச்சு அவங்களோட சமையலை சேர்த்துக்கிட்டாங்கன்னா மூல நோய் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்பிடும். 48 நாள் சாப்பிடணுமா அத்தை? ஆமாம். அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குது பற்றியா, கரெக்டாக வரமாட்டேங்குது, மாதம் தலைக்கு ஊற்றிக்கிறது, அப்புறம் வெள்ளைப்படுதல், அப்புறம் உடம்பு வலி அதெல்லாம் சொல்கிறாங்க பற்றியா, அதெல்லாம் கூட இந்த கண்ணக்கிழங்கு சரிப்படுத்தும். இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம், பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை கூட இது சரி பண்ணிடும். அப்போ இதை தினமும் பெண்கள் சாப்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதானே? ஆமாம் பெரிய பொண்ணு, இது வந்து எல்லாருக்குமே ஆணுக்கும் சரி பொம்பளுக்கும் சரி இந்த கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைலாம் வந்து தீர்த்துரும். இந்த உடம்புல வந்து செரிமான கோளாறு இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த கல்லீரல் பிரச்சனை இருக்கும். அது வந்து கல்லீரலில் இருக்க நச்சுக்களெல்லாம் இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றதுனால அது வந்து நீக்கிடும். ஆமாம், நச்சுக்கெல்லாம் கல்லீரலேருந்து நீக்கிடும், அது வந்து கல்லீரலை சுத்தமாக்கிடும். இன்னும் வேற என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரையும் கண்ட்ரோலில் கொண்டு வரும், அவங்க தாராளமாக சாப்பிடலாம் இதை. அப்புறம் இதய நோய், ஏன்னா இது வந்து உடம்புல கெட்ட கொழுப்புலாம் குறைக்குது அப்படி சொன்ன பற்றியா, அதனால இது இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் உடம்பு குறைக்கணும், உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து தினமும் சாப்பிடலாம் இந்த கண்ணக்கிழங்கு. அப்புறம் வந்து இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். உடம்புல தோல் சம்மந்தமான நோயெல்லாம் கூட குணமாயிடும். இந்த கண்ணக்கிழங்குல இவ்வளோ விஷயம் இருக்குன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சு அத்தை. இனிமேல் தினமும் நம்ம வீட்டில் கண்ணக்கிழங்கு தான். இன்னும் 2 சேர்த்து எடுத்துவாங்க போகலாம். தெரிஞ்சவங்க தோட்டத்தில் 1 தான் ஃப்ரீயாக தருவாங்க, மீதி இன்னும் 2 வேணும்னா காசு எடு, வாங்கினேன் காசு கொடுத்து. நல்ல விஷயத்தை வாங்கிறது கசக்குமா என்ன? வாங்க வாங்கி போகலாம் போகும்போது.